இயேசுவில் அன்பானவர்களை, ஊதாரி மைந்தன் ஓமையை எடுத்து நாம் படிக்கின்ற போது, இளைய மகன் சொத்தையெல்லாம் பிரித்து கொண்டு சென்று மிகுந்த பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து அதனுடைய இழி நிலையை அனுபவித்த பிறகு அறிவு தெளிந்தவராய் நான் எழுந்து என் தந்தையிடம் வருவேன் என்று சொல்லுகின்றார். அதேபோல் உடனே அவர் எழுந்து தந்தையிடம் திரும்பி வரும்போது தந்தை செய்த செயல்கள்தான் முக்கியமானது. வெகு தூரத்திலிருந்தே அவரை பார்க்கின்றார். அவர் இருக்கும் இடத்திலிருந்து இறங்கி ஓடி வருகின்றார். தன் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அதற்கு பிறகு நடப்பதெல்லாம் வேறு. காலுக்கு மிதியடி, கைக்கு மோதிரம், முதல் தரமான ஆடை, முதல் தரமான விருந்து. அங்கே செய்யப்படுகின்ற செயல்களை பாருங்கள். இயேசுவை விட்டு பிரிந்திருந்தாலும், பாவத்தால் பிரிந்திருந்தாலும், நான் பிரிந்திருக்கின்றேன் என்ற உணர்வு ஏற்பட்டு அவன் திரும்ப வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்பவர் செய்கின்ற செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். கணக்கிட்டால் 7க்கு மேல் செல்லும். அதே போன்று அன்பானவர்களே, அந்த இணைப்பு நமக்கு தேவை. அந்த இணைப்பில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இணைப்பில் இராத போது இங்கேயும் அந்த செயல்பாடுகள் அதிகமாகின்றது. இணைப்பில் இருந்தபோது, இணைப்பில் இல்லாத போது. இதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். உலர்ந்து போன அக்கிளைகளை ஒன்று சேர்த்து நெருப்பிலிட்டு எரிப்பார்கள். அங்கே அழிந்த நிலையிலிருந்து திரும்பி வருகின்ற போது எல்லாம் முதல் தரமானதாக, உயர்வான செயல்பாடுகளாக இருக்கின்றன. இங்கே அதிலேயே நிலைத்து நின்று நான் எழுந்து வர மாட்டேன் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் என்னென்ன செயல்பாடுகள் அடுக்கிக் கொண்டே போகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அமைத்த ஓமையிலே. இதில் நான் எங்கிருக்க ஆசைப்படுகின்றேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளும் எங்கே இருக்க ஆசைப்படுகின்றார்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அல்ல. அந்த கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற செயல்பாடுகள் நம்மில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இல்லாத போது என்ன நடக்கிறது, இருக்கின்ற போது என்ன நடக்கிறது, இந்த உயர்வு தாழ்வு, இதை நாம் சிந்தித்து பார்த்தாலே நம் பிள்ளைகளை விட்டுவிட மாட்டோம், நாமும் விட்டுவிட மாட்டோம். கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டிருப்போம். இந்த பிரான்சிஸ் சேவியர் நம் நாட்டிற்கு வந்து எப்படிப்பட்ட கடமைகளை, வேலைகளை மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் அவர் செய்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் நம் நாட்டின் பாதுகாவலர். அவரை பற்றி ஒரு வரியில் சொல்லுகின்ற போது அவரை தெரிந்த ஒருவர் எழுதுகின்றார், இவர் பகல் நேரத்தில் மக்களோடு இணைந்திருந்தார், இரவு நேரத்தில் கடவுளோடு இணைந்திருந்தார். அந்த கடவுளோடு இணைந்திருந்த அந்த இணைப்பு தான் இவருக்கு மக்களோடு இணைந்திருக்கும் அந்த சக்தியை கொடுத்தது. ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற போது, அந்த பெண்மணியானவள் அவருடைய ஆடை தொட்டபோது, இரத்தப்போக்கினால் வேதனைப்பட்ட பெண்மணி ஆண்டவர் இயேசுடைய ஆடையை தொட்டபோது ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என் உடலிலிருந்து சக்தி வெளியேறியதை நான் உணர்ந்தேன். என் உடலிலிருந்து சக்தி வெளியேறியதை உணர்ந்தேன். எனவே ஒரு புதுமை செய்கின்ற போது ஆண்டவரிடமிருந்து அந்த சக்தி வெளியேறுகிறது. அவரே சொல்கின்றார். ஆனால் இழந்த அந்த சக்தியை பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்கின்றார்? இரவு முழுவதும் ஜெபத்தில் கழித்தார். மாலையானதும் சென்று தனியாக ஜெபித்தார். விடியற்காலையில் அதிகாலையில் எழுந்து அவர் சென்று ஜெபித்தார். இப்படித்தான் ஜெபத்தின் வழியாக தன் தந்தையோடு அவர் தன்னை இணைத்து கொள்ளுகின்றார். எனவே அன்பானவர்களே, இணைக்கப்பட்ட நிலையில் என்ன நடக்கிறது, கனி கொடாத நேரத்தில் என்ன நடக்கிறது, இதை ஆழ்ந்து சிந்திப்போம். நாம் மட்டுமல்ல, நமது வாரிசுகளுக்கு இவற்றை சிறப்பான விதத்தில் சொல்லித் தருவோம். ஆமீன்.